அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1, அதாவது ஃபஸ்ட்டு 2025, 24, 23 அந்த ஆர்டரில் அப்படியே லைனாக கொடுத்துட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட்டு நேற்று ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது அடுத்த 50 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இன்னையோட முடிக்கிறோம். ஸோ 2011லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ மொத்தமே கண்டினியூ நான் வீடியோ போட்டு முடிச்சிடறேன். அதனால் மாணவர்கள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே தான் அதிகமாக இருக்குது. அதனால் உழைப்பை கொடுத்து உங்களுடைய அறிவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு சார். குரூப் 4க்கு 500 தான், 100 டெஸ்ட் இருக்கும். நியூ புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகும். ப்ரீவியஸ் இயரில் எல்லா மாடல் கவர் ஆகும். அப்புறம் இது வரைக்கும் கேட்காத கேள்வி ஆர்எஸ் அகர்வால்லேருந்து 30லேருந்து 50 கொஸ்டின், ஆர்எஸ் அகர்வால், அரிஹந்த் புக்கு, ஸோ ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிலேருந்து இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்க கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போகிறேன். ஓகேவா? யாராவது கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? நேற்று ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த 51வது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏபி டிவைட் சிடியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஃப்ராக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை இம்ப்ராப்பர், அதாவது தகாபெண்ணாக மாற்றணும். ஏவோட வேல்யூ 3 6 கீழே பெருக்கி மேலே ஆட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். 3 6 6 7/2. பியோட வேல்யூ 5 20 23/4. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 20 23/5. டியோட வேல்யூ 8 32 35/8. 8 32 35/8. ஸோ எல்லா வேல்யூனா கண்டுபிடிச்சிட்டேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். முதல்ல ஏடி, ஏவும் டியும் பெருக்கலாமா? 7/2 23/4 இன்ட்டு யூஸ்வலாக கீழே போடணும். நான் இந்த பின்னத்தை கீழே போடாமல் தலைக்கே போட்டு பெருக்கிட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. புரியுதா என்னன்றத? வேணும் ஒரு ஸ்டெப் போட்டு போடலாம். அப்படியே டேரெக்டாக போகிற பாருங்க. முதல்ல ஏபின்னு இருக்குது, அதை அப்படியே பெருக்கிட்டேன். கீழே சிடின்னு இருக்குது. சியும் டியும் பார்த்தீங்கன்னா பின்னத்தில் இருக்குது. அப்போ தலைக்கே போட்டு பெருக்கிட போகிறேன். 5/23 இன்ட்டு 8/35. அவ்வளோதான் சார். இதை மொத்தம் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. இவருங்க 23 கேன்சல் ஆகிடுச்சா? 4 2 8 கேன்சல் ஆகிடுச்சா? 35 கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் 1 பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இது 7th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். இது -16 டிவைட் 4. இதோட வேல்யூ -4ன்னு வரும். ஏன்னா ஒரு நாள் 4, 4 நாள் 16. இந்த 4 ஆன்சரில் எது -4ன்னு வருது பார்த்து சொல்லணும். முதல்ல இது சிம்பிளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா 16/4 மாறும். இது 4ன்னு கிடைக்கும். இது கிடையாது. இங்கே பாருங்கள், -16 -4 மைனஸ் மேலே இங்கே கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, 4 நாள் 16. இப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? -4ன்னு வரணும். இங்கே பாருங்கள், 16 டிவைட் -4. ஒரு நாள் 4 நாள் 16. கீழே இருக்கிற மைனஸ் மேலே போச்சுன்னா -4ன்னு வருது. கரெக்டாக இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சர். இன்னொன்று இதை செக் பண்ணுங்கள். -4/16 மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு நாள் 4, 4 நாள் 16. அப்போ 1/4ன்னு வருது. அப்போ சரியான ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வியை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிவிடுவீங்க. காரணம் என்னென்னா, ஸ்கொயர் ரூட்டில் 3 3 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போதுன்னா ஆன்சர் என்னது? 3/1 3 தான் ஆன்சர். இது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், கொஸ்டினை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இப்படி போயிட்டே இருக்குது. நான் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஒரு ரூட்டு மட்டும் போயிடும். 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 போயிட்டே இருக்குது. இதை நாம் என்ன பண்ணலாம்? கொஸ்டினில் இருக்கிற எக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x. எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 3 தான் வரும். ஓகேவா? அது 3 3/1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். 2/40 2/40 இதோட மதிப்பு என்னன்னு 7th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. 2/40 ப்ளஸ் 2/40. யூஸ்வலாக நம்ம எக்ஸையும் ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? 2xன்னு போடுவோம். அதானே? அப்போ இது முழுக்க எக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு. புரியுதா? அவ்வளோதாங்க. புரியுதா? இந்த எக்ஸ் ஆட் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறோம்? 2xன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இது எக்ஸ் ஆட் பண்ணால் 2 × x அப்படின்னு போடுறேன். இங்கே பவரில் 1 இருக்கட்டும். பேஸ் ஈக்குவல் இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணலாம். 40 + 1 2/41 ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா?
பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. x² - 25. இந்த 25 5² அப்படின்னு போடலாமா? x + 5 x - 5 அப்படின்னு போட்டேன். கீழே x + 3ன்னு இருக்குது. வகுக்கும்போது இதை இதால் வகுக்கும்போது அப்படின்னா பெருக்கல் போட்டு தலைகீழ போடுறேன். இந்த 9 வந்து 3² அப்படின்னு போடலாம். அப்போது x + 3 x - 3ன்னு போடுறேன். கீழே x + 5. ஏன் இங்கே தலைகீழ போடுறேன் தருதா? இங்கே பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ போட்டிருக்கேன். ஏன்னா வகுக்கும்போது, இதே பெருக்கும்போதுன்னா அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருப்பேன். வகுக்கும்போது டிவைட் பண்ண சொல்லும்போது இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ போடுறேன். இப்போ பாருங்கள், x + 5 x + 5 x + 3 x + 3 மீது என்ன இருக்குது? x - 5 x - 3 எங்கே இருக்குது பாருங்கள், -5 -3. ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதை. ஏன்னா இது கீழே ஃபேக்டரேஷன் பண்ணி பிரித்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி இது மாதிரி கொண்டு வரணும். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், சிம்பிளாக இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கலாமா? 1ன்னு எடுத்துக்கங்க. 1 2 3 1 எடுத்துக்கிட்டா 3 2 5 5 1 6 ப்ளஸ் 1 எடுத்துக்கிட்டா -2 3 2 5 5ல் 1 போச்சுன்னா -4. இங்கே பாருங்கள், மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சா? 1 2 2 2 4 1 3 3 2 3 6. அப்போ 1/2 1/2 ஆட் பண்ண என்ன வரும்? 1ன்னு வரும். இங்கே பாருங்கள் என்ன வரும்? 1/2 ப்ளஸ் 1/2 1ன்னு வரும். இப்போ எக்ஸுக்கு 1 எடுத்து இதில் போடுங்க. எங்கே ஆன்சர் 1ன்னு வருது பாருங்கள். 1/2 -1/2 2/2 1 -2/2 -1. அப்போ 1 எங்கே வருது? சியில் மட்டும் தாங்க வருது. முடிஞ்சு போச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுங்களா? ஆனால் நம்ம செகண்ட்ஸில் போட்டு முடிக்கிறோம், பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி ஃப்ராக்ஷனில் கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையாக, ஓகேங்களா? ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு, போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு தெரியும். இதை ஒன்றா முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை முதல்ல இங்கே பாருங்கள், மேலே அந்த வென்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இருந்தால் முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2லேருந்து 1/4 கழிச்சோம்னா 1/4 அப்படின்னு வரும். 5ன்னு இருக்கா? 5 - 1/4 என்ன வரும்? 5 4 20. 20ல் 1 போச்சுன்னா 19/4ன்னு இருக்குது. முன்னாடி என்ன இருக்குது? இங்கே பாருங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதோட வேல்யூ 19/4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், -1/3 மைனஸ் இந்த ப்ராக்கெட் நல்லா கவனிக்கணும். இந்த ப்ராக்கெட் மொத்தத்துக்கும் இருக்குது. அப்போ இது முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். 1 டிவைட் 2 10 3 21 10/21 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4. ஏன்னா இது மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணிட்டா 19/4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், -1/3 மைனஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை இதால் டிவைட் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், டிவிஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. முதல்ல டிவைட் பண்ணணும். போத் மார்க்ஸ் ரூல் டிவைட் பண்ணால் 1 இதால் டிவைட் பண்ணால் இது தலைகவே மாறிடும் இல்லையா? 21/10 அப்படின்னு மாறும். ப்ளஸ் 8 மைனஸ் 19/4. ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிட்டா ஆன்சருங்க. -1/3 -21/10 -8 ப்ளஸ் 19/4. அவ்வளோதாங்க. இது மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கீழே 1ன்னு பொறுத்துக்குங்க. ஓகேவா? இது பாருங்கள், எல்சிஎம் எத்தனை வரும்? 60ன்னு கிடைக்கும். கீழே என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். மேலே இங்கே பாருங்கள், இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா -341. இடம் இல்லை சார், நான் போட்டேன். இங்கே பாருங்கள், 60 மாற்றோன்னா மேலே இங்கே என்ன இதால் பெருக்கணும்? 20ஆல் பெருக்கணும். இது 6ஆல் பெருக்கணும். இது 5ஆல் பெருக்கணும். 5 நாள் 60. இது 5ஆல் பெருக்கணும். இது இங்கே 60 எத்தனை 8. இப்போ பாருங்கள், எத்தனை 8 60? 8. ஏன்னா கீழே 60ன்னு இருக்கு இல்லையா? 60 அப்படியே எதை பிறகுனா 60ன்னு வரும். 3 8 5 80 அதிகமாக போயிடுது. 8 40 8 56 8 8 64. கீழே 1 தானே அங்கே இருக்குது. அப்படியே மேலேங்க 60ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே 60ஆக மாற்றிட்டோம்னா ஸோ இந்த வேல்யூ வரும். இதை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா -5
41/60 அப்படின்னு மாறும். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அதனால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது கொஞ்சம் தெளிவாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் 8வது கொஸ்டின்ஸு இது. ஓகேவா? p/q 1 - 3x. இங்கே பாருங்கள் p/q 1 - 3x ஈக்குவல் டு p/q -1/2. ஏன் -1/2 போகிறேன்? இங்கே பாரு q/pன்னு இருக்குது. இதை தலைவே மாற்றும் போது பவரில் இருக்கிற வேல்யூ மைனஸ்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ பேஸ் ஈக்குவல் இருந்தால் பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். 1 - 3x ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு கிடைக்குது. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 + 1/2 ஈக்குவல் டு 3x. 2 2 ஒன்றா 3/2 3/2 ஈக்குவல் டு 3x. 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2 அப்படின்னு போடலாம், அல்லது 2/1. இந்த 2 மேலே போச்சுன்னா 2/-1 அப்படின்னு மாறும். எங்கே சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க சார். a + b கூட்டல் எதிர்மறை a + b எனில் a இன் கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்னென்னா நல்லா கவனிக்கணும். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உறுப்பு அதன் கூட்டல் எதிர்மறை இது ரெண்டுத்தையும் கூட்டினா சமணி உறுப்பு வரணும். ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏவோட கூட்டல் எதிர்மறை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? -a அப்படின்னு சொல்கிறோம். இப்போது a + b இது ஒரு உறுப்பு, அதோட கூட்டல் எதிர்மறை அவனே சொல்லிட்டான், அதுவும் a + b தான் அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரணும்? சமணி உறுப்பு 0ன்னு வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் ஆஃப் a + b ஈக்குவல் டு 0. அப்போ a + b ஈக்குவல் டு 0. இந்த 2 அந்த பக்கம் வச்சுன்னா 0. அப்போ பாருங்கள் ஏவோட கூட்டல் எதிர்மறை என்ன வரும்? ஏவு கூட பியை கூட்டினா 0 வருதுன்னா அப்போ பின்றது ஏவோட கூட்டல் எதிர்மறை. அப்போ ஏயின் கூட்டல் எதிர்மறை என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வரும்? பி தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? பி, சி தான். புரியுதா? ஒரு உறுப்பையும் அதோடைய இன்னொரு உறுப்பையும் கூட்டினா 0 வருதுன்னா இந்த உறுப்புக்கு இது வந்து கூட்டல் எதிர்மறை, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனித்து போடணுங்க. எக்ஸோட வேல்யூ -1க்கு பவரில் 1 போட்டால் -1ன்னு வரும். -1க்கு பவர் இங்கே பாருங்கள். அடுத்த +னுக்கு -1க்கு பவரில் 2ன்னு போட்டால் +1ன்னு வரும். அடுத்து -1க்கு பவரில் q போட்டால் -1 வரும், +1 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். எத்தனை உறுப்பு இருக்குது? 25 உறுப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு 0 0 போச்சுன்னா லாஸ்ட்டில் -1ன்னு வருமா? மொத்தம் கூட்டணும். ஏன்னா 25 உறுப்பு வரும்போது லாஸ்ட்டில் -1ன்னு முடியும். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ பாருங்களேன். -1க்கு பவரில் 1 போட்டால் -1. இங்கே பாருங்கள் முன்னாடி மைனஸ் இருக்குது. -1க்கு பவரில் 2 போட்டால் +1, முன்னாடி -1. எல்லாமே -1 -1ன்னு வரும். எத்தனை டேர்ம்? 25 டேர்ம். 25 -1 ஆட் பண்ணால் -25. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா x² + y². -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -25 ஹோல் ஸ்கொயர் 1 + 625. ஏன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 25 ஸ்கொயர் பண்ணால் 625. 626 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? சி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ 16வது கொஸ்டின்ஸ் 11. ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்லா பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் பழைய மாடலில் கேட்குற கேள்வி. முதல்ல இது ஸ்கொயர் எடுக்கணும். 9 எடுத்துமே இது கூட ஆட் பண்ணுங்க. பாருங்கள் முன்னாடி ப்ளஸ்ன்னு இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். 19 25. அது ஸ்கொயர் எடுத்தால் 5ன்னு வரும். இது எதுவுமே ஆட் பண்ணுங்கள். 225. இங்கே பாருங்கள் 225ன்னு வருமா? 225 ஸ்கொயர் எதுனா வரும்? 15. 15 கூட ஆட் பண்ணுங்கள். 9 5 14க்கு 4, மீதி 1, 4 1 5 5 1 6, 64. 64 ஸ்கொயர் எத்தனை வரும்? 8. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே போட்டுட்டு வரணும். புரியுதுங்களா? 9 ஸ்கொயர் எடுக்கிறோம். 81 எத்தா 9 எத்தாந்து இது ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ப்ளஸ்ன்னு எத்தால ஆட் பண்ணுறேன். சப்போஸ் மைனஸ் இருந்தால் கழிப்போம். ஓகேவா? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4, 1 - ஸோ இது முதல்ல என்ன பண்ணுவோம்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 2ல் 1 போச்சுன்னா 1/2, 1 3 3 3ல் 1 போச்சுன்னா 2/3, 1 4 4ல் 1 போச்சுன்னா 3/4. இப்படியே போயிட்டே இருக்குங்க. 100 100 100ல் 1 போச்சுன்னா 99/100. ஃபஸ்ட்டில் கீழே கேன்சல் ஆகுதுன்னா லாஸ்ட்டில் மேலே கேன்சல் ஆகும். இங்கே இருக்கிற நம்பரை இங்கே இருக்கிற நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். 1/100. ஏன்னா இங்கே 2 கேன்சல் ஆகும், 3 கேன்சல் ஆகும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். உள்ள
இந்த ஃபஸ்ட்டும் இல்லை கீழேயும் லாஸ்ட்டில் மேலே கேன்சல் ஆகுதுன்னா இந்த இங்கே கேன்சல் ஆகாத நம்பர் இங்கே கேன்சல் ஆகாத நம்பர் மட்டும் கிடைக்கும். ஸோ 1/100. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 13 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 14வது கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ஈஸி சார். a + b² a - b² + b² + 2ab. நெக்ஸ்ட் a - b² போட்டோம்னா முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா, -a² மாறும், -b² மாறும். இங்கே பாருங்கள், இது a² + b² - 2ab. முன்னாடி மைனஸ் இருக்கும்போது என்ன ஆகும், அப்படியே குறி மாறினா +2ab அப்படின்னு வரும். கீழே என்ன இருக்குது, ஏபின்னு இருக்குது. பாருங்கள், a² b² கேன்சல் ஆகிடுச்சு. 4 times of ab divide ab, அப்போ 4 தான். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? இப்போ 4 வாரம் அப்படின்னு நம்ம மொத்தம் எத்தனை நாட்கள் சொல்லுவோம்? 4 × 7 28 நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நாட்கள்ன்றது எக்ஸ் இருந்தால் 4x அப்படின்னு போடுவோம். அதே தான். எக்ஸ் வாரம் அப்படின்னா இது 7ஆல் பெருக்கிறேன், நாட்களாக கணக்கு பண்ணணும்னா அப்போ இது 7x. எக்ஸ் நாட்கள், இதுவும் எக்ஸு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8x ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ரொம்ப சிம்பிளாக போடலாம். இங்கே பாருங்கள், இந்த 999 இருக்கா, அதை 1000 - 1 நம்ம பிரிக்கலாம், ஒவ்வொன்றுத்தையும் பிரிக்கலாம். அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ 6 × 100 6000 மைனஸ் இதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இருக்கா? கீழே காமனாக 1 2 3 4 5 இருக்குது. எல்லாத்தையுமே கீழே காமனாக இருக்குது, அதை கீழே காமனாக போட்டேன். மேலே இருக்கிறதுலாம் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். 1 கூட்டல் 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 6000. மேலே இருக்கிற மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 6 5 11 15 18 20 21 பை 7. 1 7 3 21. அப்போ 6000லேருந்து 3 கழிச்சுங்க, 5997. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும். x³ x - y y³ y - xன்னு இருக்குது. அப்போ நான் இதை எப்படி மாற்றுறேன்னா, x³ x - y மைனஸ் y³ டிவைட் x - y. கீழே கிட்ட ரெண்டும் ஈக்குவலாக வரதுக்காக இதை மாற்றும் போது ஒரு மைனஸ் வெளியே வரும், போட்டாச்சு. இப்போ பேசிக் இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் சேம் வந்தால் அதை காமனாக போட்டுக்கிட்டு மேலே கழிச்சிக்கலாம், x³ - y³. இது ஃபார்முலாங்க. a³ - b³ ஃபார்முலா போடுவோம்ல, அதே மாதிரி போட்டால் x - y இன்ட்டு x² ப்ளஸ் xy ப்ளஸ் y² ஃபார்முலாவில் பிரியும். கீழே x - y இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². சார் எனக்கு இதெல்லாம் தெரில சார் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். என்னென்ன, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1ன்னு போடுங்க. இது மொத்தம் சிம்பிளே பண்ணுங்கள், ஒரு ஆன்சர் வரும். இதே வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் டேரெக்டாக அப்படின்னு கிடச்சிடும். அதனால் இது மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், கற்றுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஏ, இது ஏ, இது ஏ, இது பி, இது பி, இது பி. அப்போ a³ - b³ இருக்கா? கீழே இது பாருங்கள், a² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b² ஃபார்மெட் இருக்குது. மேலகத்தை பிரித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அதே மேலகத்தை பிரித்து என்ன வரும், a - b இன்ட்டு a² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b² டிவைட் a² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b² கேன்சல் ஆகிடுச்சுன்னா a - b, அதாவது இந்த ஃபார்மேட்டில் வருதுனாலே இது அப்படியே சிம்ப்ளை பண்ணிவிட்டு ஆன்சருங்க. கழிங்க, 8.94 3.56 14 6 போச்சுன்னா 8 8 5 போச்சுன்னா 3 5.38. பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பின்னத்தை சிம்ப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுருக்குக அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல இது ரெண்டுத்தையும் என்ன கேன்சல் பண்ணுமா, 1 2 2 2 2 4 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன வருதுங்க, இருங்க, நல்லா கொஸ்டின்ஸை கவனிங்க. சென்டராக இது வந்து மைனஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அது ஒரே கோடு ஃப்ராக்ஷன் நினச்சிக்கூடாதுங்க. 4/3 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3/2. இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது மல்டிபிள் இருக்குது. அப்போ 5/3ன்னு போட்டு பெருக்கல் 12/3
30ன்னு போடலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணலாம். 1 3 3 4 3 12 1 5 5 6 5 30 2 2 4 3 2 6 ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2 8 3 3 9/6 மைனஸ் 2/3 9 8 17 17/6 மைனஸ் 2/3 இதையும் மேலேங்க 2ஆல் பெருக்குங்க. ஏன்னா கீழே 6 வரணும்னு 6 போட்டேன். 17 மைனஸ் 4 அப்போ ஆன்சர் 13/6 எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் கலந்து கொண்டால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவைப்படும்? 10 லட்சம் பேர் எழுதுறாங்களா சார்? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி அப்படின்னு போயிடுதா? அப்போ இந்த ஒரு 0 கட் பண்ணிடுங்க, இது வரக்கூடாது. ஸோ 10 5 1 2 3 4 5 6 7 டிஜிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் போட்டாச்சா? கீழே 1000 டிவைட் பண்ணுறேன். ஒரு 0 2 0 3 0 கட் பண்ணிட்டோம்னா அப்போ மீது என்ன இருக்குது? 1000 தேர்வு மையங்கள் தேவைப்படும். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்தடுத்த 3 இரட்டை இயலெண்களின் பெருக்களை வகுக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா உதாரணத்தை எடுத்துக்கங்க. 2 2 × 4 × 6 4 × 6 × 8 6 × எதனா எடுங்க. ஆனால் அடுத்தடுத்த 3 இருக்கணும். 10. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எதால் டிவைட் ஆகுனா 16ஆல் மட்டும்தாங்க டிவைட் ஆகும். 4ஆலே டிவைட் ஆகும், 2ஆலே டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆலே டிவைட் ஆகும். அதில் மிகப்பெரிய புரியுதுங்களா? அப்போ 16 கண்டிப்பாக வகுப்படும். அதனால் 16 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சுருக்க சொல்கிறாங்க. I2 10 10 11/2 ப்ளஸ் ஆன் ஆஃப்லாம் வந்த போர்ட் மாசல் உங்களுக்கு தெரியும். ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் இல்லை, ப்ராக்கெட் எதுவும் இல்லை. அடுத்து ஓன் வந்தால் அதுதான் ஆன் ஆஃப். 3/4 8/9 1 3 3 3 3 9 1 4 4 2 4 8 11/2 ப்ளஸ் 2/3 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 33 ஒரு 4 டிவைட் 3 2 6 37/6 இது தகாபின்னம். தலைமையில் அதிகமாக தகாது. இது கலப்பினம் பிடிச்சா 6 6 36 6 1/6 ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்தாலே அதனால் ஒரு கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுமாதிரி எப்படி ஃப்ராக்ஷன் வரலாம், என்ன ஒன்றா வரலாம். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் பின்னமாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. 4 2 8 3 3 9 டிவைட் 6 நெக்ஸ்ட்டு மைனஸ் 5/3 பெருக்கல் 12/30. ஓகேவா? இது ரெண்டும் மல்டிபிள் இருக்கிறதால இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ்ஸாக மாறிடுது. 12/9 27/16 9 8 17 17/6 மைனஸ் இங்கே பாருங்கள் 1 3 3 4 3 12 1 5 5 6 5 30. அப்போ என்ன வரும்? 4/6. ஏன் இதை இன்னும் சுருக்கலைன்னா இங்கே 6 இருக்கிறதால ஈஸியாக போட்டேன். நம்ம வேறு ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 9 9 3 27 3 4 12 4 4 16 9/4 அவ்வளோதாங்க. இங்கேயும் 6 இங்கேயும் 6 17 4 போச்சுன்னா 13/6 ப்ளஸ் 9/4 காமனாக எல்சிஎம் எத்தனை இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 13 4 52 6 9 54 கீழே 6 4 24 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 106/24. இன்னும் சுருக்கணும்னா 2ஆல் அடிச்சோம்னா I2 10 3 2 6 12 53/12. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன்று மல்டிப்ளை பண்ண 1 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதால இதை போட்டேன். இருங்க, இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஓர் 1 தானே. அப்போ ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி வரணும்னா 0 1 அப்படின்னு மாறும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பாருங்கள், ஓர் 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரணும். என்ன இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? அப்போ 0.0001 டிவைட் 0.0101
மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 0.0101 அப்படின்னு வரும் 0.0101 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுல கேன்சல் ஆகிட்டோம்னா 1 ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது என்ற சமன்பாட்டின் தீர்வு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் 2x - 1 ஈக்குவல் டு √9. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். +or-3 அப்படின்னு மாறும். இப்போ +3 போட்டால் ஒரு வேல்யூ வரும், -3 போட்டால் ஒரு வேல்யூ. அப்போ 2x - 3 ஈக்குவல் டு 3, 2x - 3 ஈக்குவல் டு +3. ஓகேவா, இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 3 3 6. 2x ஈக்குவல் டு 6. எக்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள் 2x - 1 தானே இருக்குது. இங்கே பாருங்கள் 2x - 1 தானே. இந்த பக்கம் தான் +3 -1. இங்கே பாருங்கள் 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குது. இது இந்த பக்கம் போச்சுன்னா 2x ஈக்குவல் டு இங்கே +3 இருக்கா. இங்கே பாருங்கள் ஒரு +3 ஒரு -3. -3 + 1 அப்போ 2x ஈக்குவல் டு -2. எக்ஸோட வேல்யூ -1. அவ்வளோதாங்க. 2, -1 எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எதனா 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7. இதை எப்படி எழுதலான்னா, இல்லை வேணும்னா பாருங்கள் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். இதை √49x - y ஹோல் ஸ்கொயர் மறுபடியும் ஒரு ஸ்கொயர். இது பாருங்கள் இது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா a² - 2ab + b² வந்து a - ஹோல் ஸ்கொயர் போட்டேன். இங்கே மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கொயர் இது. இப்போ ரூட் எடுக்கும்போது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 49க்கு 7ன்னு வரும். 7 × x - y ஹோல் ஸ்கொயர். ஸோ டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்க, கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது தெரியும். a × a² - b². கீழே ஒரு வேல்யூ இருக்குது. a² - b² ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a + b a - b அப்படின்னு வரும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், ரெண்டுத்தையும் கழிச்சு பாருங்கள். கூட்டுற வேல்யூ இது கீழே இருக்குது. அப்போ கூட்டுற வேல்யூவில் கேன்சல் ஆகிடும். கழிச்ச வேல்யூ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு ஒரு ஆன்சர். பாருங்கள் முதல்ல இது எப்படி பிரிக்கலாம். 4356 + 2171 இது 1. 4356 - 2171 என்னது a + b a - b அப்படின்னு போட்டேன். கீழே என்ன இருக்குது 2185 × 4356 + 2171 இந்த வேல்யூ அப்படியே கேன்சல் ஆகிடுமா, +ன்னு வருது. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 2185ன்னு வரும். கீழே 2185ன்னு வரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு ஆன்சர் இருக்கும். எங்கே பாருங்கள், இது பாருங்கள் பியில் இருக்க ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் முதல்ல இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 4y - 3y / 3 ஈக்குவல் டு 2 2 4 / 3y. 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. 4yல 3 போச்சுன்னா y ஈக்குவல் டு 4/y. கீழே 1 இருக்குது. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. y² = 4. ஒய்யோட வேல்யூ √4. அப்போ +or-2 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுவும் அதே மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள் a × a² மாறும், b × b b² மாறும். அப்போ a² - b² ஃபார்முலா என்னென்னா a + b a - b அப்படின்னு போடுறோமா. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க, ரெண்டுத்தையும் கழிச்சு போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் 12 190. இங்கே பாருங்கள் 12 19 66ன்னு வரும். ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும் 30,000ன்னு வரும். கீழே என்ன இருக்குது 30,000ன்னு இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் 12 19 66. எங்கே பி தான். இது ரெண்டுத்தையும் கூட்டணும். இந்த வேல்யூ ஏவும் பியும் கூட்டி போடுங்க. இதோ இருக்குது பாருங்கள், ஏவும் பியும் கழிச்சு போடுங்க. கீழே இருக்கிற வேல்யூ ஏதாவது ஒன்று கூட்டலில் கேன்சல் ஆகலைன்னா கழித்தலில் கேன்சல் ஆகும். ஓகேவா, அடுத்தது 47வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ இதோட வேல்யூ இதை கொடுத்துட்டு L² + M² வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே. இப்போது இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்குது பாருங்கள் 2. இது என்னென்னா LMஓட வேல்யூ, மூலங்களின் பெருக்கல். யூஸ்வலாக x² இங்கே பாருங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இது வந்து மூலங்களின் கூடுதல்னு சொல்லுவோம், இது மூலங்களுடைய பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது L + M அப்படின்னு சொல்லுவோம். அப்போது
எல்எம்மோட வேல்யூ 2, எல் ப்ளஸ் எம்மோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? புரியுதா? யூஸ்வலாக ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் 0 மைனஸ் எக்ஸ்னு வரும். பட் இங்கே இருந்தாலும் எல்எம்மோட வேல்யூ இங்கே 4 இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இதை -4ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை +4 எடுத்துக்கலாம், இங்கே கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab வருமா, 2 டைம்ஸ் ஆஃப் எல்எம். இதோட வேல்யூ என்ன இருக்குது, 4 அல்லது -4 வருதா, ஸ்கொயர் பண்ணால் 16. இதோட வேல்யூ எல்எம்மோட வேல்யூ 2 2 4, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர். பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் 2lm இருக்கா, எல்எம்மோட வேல்யூ 2 2 4, இந்த பக்கம் தான் -4, இது 4 இல்லை -4 ஸ்கொயர் பண்ணால் 16. அவ்வளோதாங்க. ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரோட வேல்யூ 12. 16 6 போச்சுன்னா 12. எங்கே ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். இது இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஏன்னா மைனஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடுச்சு. 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எங்கே இருக்குன்னா இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 234ன்னு கொடுத்துட்டு ஏபியோட வேல்யூ 108 அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூனா 234, 2ab வேல்யூனா 2 டைம்ஸ் ஆஃப் 108. 234 216, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 450ன்னு மாறும். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூனா 234 மைனஸ் 216, ஏன்னா மேலே இருக்குது பாருங்கள், அதே தான். இதை கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18ன்னு வரும். இப்போ சொல்லுங்கள், இதோட வேல்யூ வேணும்னா நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்க, ஏன்னா இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி தான் இருக்குது, இங்கே ஸ்கொயர் தானே இது, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 450 டிவைட் 18, ரெண்டும் 9 அடிக்கலாமா, ஏன் ரூட் போட்டேன் தெரிந்தாங்க, இது ரெண்டு லெஃப்ட்டில் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே வெறும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்குது. 9 அல்ல, 2 9 18, 50 45 ஒரு 0, 2 2 25 2 50, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வேல்யூ என்ன, 5 தான் சார் ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், மல்டிப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா என்ன, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு மாறும். நடுவில் ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு வரும், இங்கே மைனஸ் வரும். நடுவில் மைனஸ்ன்னு இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்தா இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா, இதை போட்டாச்சு, பெருக்கல். இதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு பிரியும், கீழே ஒரு ஏ மைனஸ் பி. இங்கே தலைகை போட தேவையில்லை, ஏன்னா மல்டிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. இதே டிவைடுன்னு கேட்டிருந்தா இந்த ஃப்ராக்ஷனை தலைகை போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி கேன்சல், இது 2 வாட் இருக்குது ஸ்கொயரில், இது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழ் ஆகியவற்றின் கூடுதல் 65/8 எண்ணில் அந்த எண் யாது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வச்சு போடலாம் சார். ஓகேவா? 6 1/6னா 6 6 36, 36 37 இது கிடையாது. 8 8 8 64, இங்கே பாருங்கள், 8 8 64, 64 ஒன்றா 65/8 கரெக்டாக இருக்கா? அப்போ 8 தாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கட்டத்தில் என்ன சிம்பிள் போட்டால் ஆன்சர் வரும் அப்படின்னா, இதில் எது இல்லை பாருங்கள், ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, பெருக்கல் இல்லை வகுத்தல் இல்லை, அதனால் பெருக்கல் வருமானு போட்டுட்டு செக் பண்ணுறேன். அப்போ போர்ட் மாஸ்ல பண்ணனா வரும் 2 × 6 மைனஸ் 12, இது ப்ராக்கெட்டில் முதல்ல சிம்பிளை பண்ணணும், டிவைட் 6, 2 6 12, இதை இதில் டிவைட் பண்ண என்ன வரும், 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2 6 12, அப்போ 10 கரெக்டாக வருதா? அப்போ எந்த சிம்பிள் வரும், பெருக்கல்ன்ற சிம்பிள் தான் வரும். ஓகேவா?
அடுத்து இந்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் முழு கன எண் கியூபிக் நம்பர் பர்ஃபெக்ட் கியூப் எது அப்படின்னா இது ஸ்கொயர் 6 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர், இது ஸ்கொயரும் கிடையாது கியூபும் கிடையாது. அப்போ 512. இது 8 கியூப், இதுதான் 512. அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பி பவர் 0க்கு சமமானது எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0, பி பவர் 0 ஆன்சர் 1 தாங்க. அப்போ பி தான் சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. எக்ஸோட வேல்யூ இது இருக்குது, 2/x மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். 2/x 2 இன்ட்டு டிவைட் √3 + 1, மேலேங்க √3 - 1 √3 - 1 அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்க, கீழே a + b a - bன்னு இருக்கா, மேலே 2 அப்படியே இருக்கும், √3 - 1 இருக்கா. இங்கே பாருங்க, கீழே a + b a - b, அப்போ a² - b² போட்டால் a² போட்டால் 3 ரூட் ஓடிடும், 3 - 1 2 √3 - 1 2 அப்படின்னு வரும். 3ல் 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ √3 + 1, 2/xோட வேல்யூ √3 - 1, முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -√3 + 1 அப்படின்னு மாறும், ஹோல் ஸ்கொயர். ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்குது சார், அதனால் ரெண்டுத்தையும் மைனஸில் பெருக்கிறேன். √3 கேன்சல் ஆகிடுச்சு, 1 ஆட் பண்ணால் 2, 2 ஸ்கொயர் 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. x⁴ - 1 x² + 1 = 8 எனில் x மதிப்பு. இதை வந்து எப்படி போடலாம்னா x² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு -1 வந்து 1² போடலாம். கீழே x² + 1 = 8ன்னு பிரிக்கலாம். இது பாருங்கள், இது மொத்தம் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, a² - b² x² + 1 x² - 1 டிவைட் x² + 1 = 8. இது கேன்சல் ஆகிடுச்சா. அப்போ x² - 1 = 8னா அப்போ x² இந்த -1 அந்த பக்கம் வச்சுன்னா +9. அப்போ எக்ஸோட வேல்யூ √9 ± 3, பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது யூஸ்வலாக இங்கே 1 3 சிம்பிளை பண்ணி போகலாம், ஆனால் ஆல்ரெடி பெருசாகவே கொண்டு வந்திருக்காங்க. 10 70 3 73/10, இது ப்ளஸ் தானே, அதனால் மைனஸ்னு போட்டேன். 210 217/21. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே 210ன்னு எல்லாத்துலேயுமே இருக்குது, 210. இது அப்படியே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1533ன்னு வரும். இது 2170ன்னு வரும். இதை கழிச்சிங்கன்னா 637/210 அப்படின்னு வரும். இது மைனஸில் வரும், ஏன்னா 2000 தானே பெருசு, மைனஸில் வரும். இதை பிரிச்சிங்கன்னா -3 7/210. இது தகாப்பிணத்தை கள்ளப்பிணமாக பிரிக்கிறோம், 3 மடங்கு வரும், அதுக்கப்புறம் ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ என்ன இருக்குது, ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. x - 968 டிவிஷன் 79 இன்ட்டு 4. இங்கே பாருங்கள், x - 968 முதல்ல டிவிஷன் போடுறேன், 79 இன்ட்டு 4 = 512. 512ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், இது 79, இது அப்படியே இது கூட கிராஸ் பண்ணுங்க, 4 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 4x 960 கூட 4 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 3872 அப்படின்னு வரும். 512 கூட 79 பெருக்குங்க, 40 44 8 அப்படின்னு மாறும். இது இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 4x இது அந்த பக்கம் போயிடுங்க, இது அந்த பக்கம் போச்சுன்னா 40 44 8 + 38 72 அப்படின்னு மாறும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 44 320 4x. இப்போ இது மொத்தம் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 11,080. ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்களேன், எல்லாமே பின்னத்தில் கொடுத்துருக்கோம். எல்லாமே பின்னத்தில் இருந்தால் இதை டேரெக்டாக 5:x x 1.25 அப்படின்னு போடலாம். ஏன்னா எல்லாமே மேலே 1 1 இருக்கிறதால அப்படியே தலைகீழ மாற்றிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, x² = 5 × 1.25, x² =
125 எல்லாம் இப்போ 625 6.25ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25. அப்போ 25 ஸ்கொயர் தானே 6 25, அப்போ 2.5ன்னு வரும். தான் ஆன்சர். 2.5னா 2.5, அப்போ 5/2 அப்படின்னு போடலாம். இங்கே பாருங்க இதோ இருக்குது. ஓகேவா? அடுத்தது பின்வருவனவற்றில் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இது சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனால் வகுத்து பார்க்கணும். பின்வற்றில் எது முடிவுறு தசம பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 8 9 வகுத்து பாருங்களேன். நான் ஒன்றுனா வரேன். 8 9 வகுத்துக்கிறேன். 0.856 9 63 8 9 72 மீதி எவ்வளோ 8 ஒரு 0 8 9 72 மீதி எவ்வளோ 8. அப்போ போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இது கிடையாது. இங்கே இது பாருங்கள், இதுவும் வராது. இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 0.9333ன்னு போயிட்டே இருக்கும் சார். இதை போட்டிங்கன்னா 0.083333 போயிட்டே இருக்கும். அப்போ எது சரியானது அப்படின்னா இது மட்டும் தான். இதோட ஆன்சர் என்ன 0.09375 இதோடு நின்றுடுது. அப்போ இது முடிவுறுது. ஏதான் சரியான. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? வகுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி கேள்வி கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 9க்கு ரூட் எடுத்தால் 3, அந்த 3 தந்து என்ன பண்ணணும்? நீங்கள் கழிச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி மைனஸ் இதில் கழிக்கணும். கழிச்சா 25ன்னு வருமா? 25 ஸ்கொயர் எடுத்தால் 5, அந்த 5 தந்து கூட்டுங்க. ஏன்னா இங்கே ப்ளஸ்னுக்கு இதில் கூட்டினா என்ன வரும்? 169. 169 ஸ்கொயர் எடுத்தால் 13. 13 இதில் என்ன பண்ணுங்க? கழிங்க. ஏன்னா மைனஸ்ன்னு இருக்குது. 302 13ல் கழிச்சா என்ன வரும் பாருங்கள்? 302ல் 13 கழிங்க. இது 12. 9 3 12. அப்போ என்ன வரும்? 9 8 289. 289 ஸ்கொயர் எத்தனை வரும்? 17. அப்போது இது கூட எத்தனை ஆட் பண்ணுங்கள்? 383 ஒரு 17. 7 3 10 மீதி 1 8 10 மீதி. அப்போ 400ன்னு கிடைக்குதா? அப்போ 400 இங்கே வந்து பாருங்க 17 போட்டால் 400 வரும். 400 ஸ்கொயர் எத்தனை வரும்? 20 ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 1.45 மேலே போட்டிருக்காங்க. இதோ பி பின்னத்தில் கொடுக்குறேன். மேலே பார் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா 1.454545 இப்படி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி வந்தால் நல்லா கவனிக்கணும். இது முழு நம்பர் என்ன? 145. இதில் கோடு போடாத நம்பர் என்ன? 1. கோடு போடாத நம்பர் 1 கழிச்சிக்கணும். கழிச்சிட்டு கீழே எத்தனை நம்பர் கோடு போட்டிருக்கோ அத்தனை 9 போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கோடு போடாத நம்பர் இருந்தால் 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? அவ்வளோதாங்க. 144 99 9 அடிங்க. 11 99 16 144 16/11 ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 1க்கு கியூப் எடுத்தால் 1 வரும். ஆனால் -1 கியூப் எடுத்தால் -1ன்னு வரும். அது கூட இது கூட 1 -1 இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுறேன். 27 27 கியூப் எடுத்தால் 3. இந்த 3 தந்து இது கூட -3ன்னு போடுறேன். 64 4 கியூப் தானே 64 -4 அந்த -4 தான் போட்டால் -125. அப்போ கியூப் ரூட் ஆஃப் -125 என்ன வரும்? 5 கியூப் தான் 125 -5. அப்போ இதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுருக்குக. ஒரு ஹெக்டர் 150 மீட்டர். ஒரு ஹெக்டர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அதானே? அப்போ 10,000ன்னு எடுத்துக்கிட்டேன். ரேஷியோ 150ன்னு எடுத்துக்கிட்டேன். இது ரேஷியோ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு 0 ஒரு 0 3 5 2 5 10 2 0. அப்போ 200:3. இப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதோட மதிப்பை காண்க அப்படின்றாங்க. இதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த 57 எடுத்துக்கிட்டேன். -42 42க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. 37க்கு முன்னாடி 2 மைனஸ் இருக்கிறதால +37ன்னு போட்டேன். 20க்கு முன்னாடி 1 2 3 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வரும். ஒற்றைப்படையில் இருந்தால் மைனஸ் வரும், ரெட்டைப்படை இருந்தால் +ன்னு வரும். எக்ஸுக்கு முன்னாடி 1 2 3 4க்கு தலை +xன்னு வந்துடும். ஓகேவா? 176 8 2ஆல் டிவைட் பண்ண 4. அப்போது 4ஆல் போட்டுக்கிட்டேன். இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்லாம் ஆட் பண்ணால் 94 வரும். மைனஸ்லாம் ஆட் பண்ணால் 62ன்னு வரும். +x = 44. இது 176 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்க அதானே? இதை கழிச்சிங்கன்னா 32ன்னு வரும். +x = 44. எக்ஸோட வேல்யூ 44
மைனஸ் 32. அப்போ எக்ஸோட வேல்யூ 12ன்னு வரும். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது சுருக்குக. இது மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த 48 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் நம்பர் வரணும். 16 3. இப்போ ஒரு 3 வருது அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே 3√3 வர மாதிரி பிரிக்கணும். -3 இன்ட்டு 108 எப்படி பிரிக்கலாம்? 108 36 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. 27 எப்படி பிரிக்கலாம்? 9 இன்ட்டு 3 ப்ளஸ் 192 எப்படி பிரிக்கலாம்? 64 இன்ட்டு 3. ஓகேவா, இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் எடுங்க. 4√3. இது 6 வெளியே எடுத்தால் 3 18. மைனஸ் 18√3. 1 எடுத்தால் 3 வெளியே வருமா? 3 6√3. இது 8√3. ப்ளஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 8 14 18. 18√3 மைனஸ் 18√3 0 ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது சிம்பிளிஃபை. ஸோ 49வது கொஸ்டின்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு 3 6 மைனஸ் 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6 மைனஸ் 6 இன்ட்டு இது பாருங்கள், இது 2ன்னு இருக்குது. இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணா 4 2 8. 2 பவர் ப்ளஸ் 8ன்னு மாறும். ஏன் சொல்லுங்கள், இங்கே கீழே மைனஸ்ன்னு இருக்குது, மேலே ஒரு ப்ளஸ் 8 மாறும். இன்ட்டு 3 பவர் ப்ளஸ் 4. இந்த 4 பவரை -2 கீழே தானே இருக்குது. இங்கே பாருங்கள், இது நான் என்ன பண்ணுறேன், இது என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா 2 பவரை பற்றியா 2 4 மாறுமா? இப்போ 2 பவர் ப்ளஸ் 4ன்னு மாறும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க எப்படி மாறுதுன்னு. இங்கே பாருங்கள், 4 பவர் -2 2 ஸ்கொயர் ஹோல் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். 2 பவர் -4ன்னு வரும். கீழே மேலே வந்துன்னா ப்ளஸ் 4. இப்போ சொல்லுங்கள், 3ல் என்ன இருக்குது? 3ல் இங்கே 2 இருக்குது. 2ல் பார்த்தீங்கன்னா 3 பவர் 4 3 பவர் -6. அப்போ 3 பவர் -2 அப்படின்னு மாறுமா? இன்ட்டு இங்கே பாருங்கள், 6 6 10. 10ல் 8 போச்சுன்னு என்ன வரும்? 2ன்னு மாறுமா? இங்கே பாருங்கள், 2ல் தானே இங்கே பாருங்கள், 2 தானே வேணும். இது 2 இது 2 இது 2. 8 நாளா 12. 12ல் 6 போச்சுன்னா 6 2 பவர் 6. அப்போ 2 பவர் 6 டிவைட் 3 ஸ்கொயர் 64ன்னு மாறுமா? இது 9. அப்போது 7 1/9ன்னு வரும். ஏன்னா 7 9 63. 63 1 64/9. 7 1/9 எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. ஸோ இதோட 100 கொஸ்டின்ஸ் நம்ம முடிக்கிறோம். அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த 50 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இது பார்ட் 2. ஓகேவா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.